ஹாய் லேடீஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அம்டா அவியல். ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான அம்டா அவியல் எப்படி செய்யலாங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் டைம் பாஸ் குக்கிங் சேனல். தேவையான பொருள், ஃபஸ்ட்டு கோகோனட் சீடு 2 எடுத்துக்கிடலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தோலியை விரித்து வச்சுக்கிடலாம். இனி இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக, சின்ன சின்ன குட்டியாக, ரொம்ப குட்டி பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெட்டியாச்சு. கேரட்டை மட்டும் துருவி வச்சுருக்கேன். 2 முட்டையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பீன்ஸ், குட்டியாக வெட்டி வச்ச பீன்ஸ், அப்புறம் கேரட், தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது போட்டால் வாசமாக இருக்கும். குட்டி குட்டியாக இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடலாம். கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், மிளகுத்தூளையும் போட்டாச்சு. இதோட 2 முட்டை நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த முட்டையும் நம்ம உடைச்சி ஊற்றிடலாம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வீட்டில் வச்ச சிக்கன் கிரேவி அதை லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்புறம் வீட்டிலே செஞ்ச 65 அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிரட்டையில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதெல்லாம் காட்டல. இப்போ நல்லா வெந்துருச்சு. இனி தேங்காய் ஓடுலேருந்து முட்டையை நம்ம கரண்டியை வச்சு கிண்டி குத்தி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம நல்லா கரண்டியை வச்சு ஒட்டி எடுத்தாச்சு. இனி இதை கவுத்திடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு, கேக் மாதிரி. இதை இனி டேஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தேன், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.